வணக்கம் இசை உறவுகளே. இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஒரு நேஷ்னல் பேனாசோனிக் மோனோ டேப் ரெக்கார்டர் பற்றி தான். இது பார்த்திங்கனாக்கா டேப் ரெக்கார்டர் வித்து 3 பேண்ட் ரேடியோ. 3 பேண்ட் ரேடியோன்னு பார்த்திங்கன்னா இதில் 3 பேண்ட் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2, மொத்தம் 3 பேண்ட். இது லைட்டிங் பார்ப்போம். லைட்டிங் பற்றில் மொத்தம் 3 பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். வித் டேப் ரெக்கார்டரு மோனோ. ரெண்டாவது இது வந்து ஒரு காம்பேக்டான சைஸ். இது ஓரளவுக்கு நம்ம வெளியில் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு செட்டு தான் இது. அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து டிசிலையும் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம அடாப்டர் போட்டு டிசிலையும் ஒர்க் பண்ணலாம். ஏசி கார்டு போட்டு ஏசி மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இந்த முன்னே அந்த லொக்கேஷன் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அருமையாக இருக்கும். நேஷ்னல் பிராண்டில் வந்திருக்கு. என்னுடைய மாடல் நம்பர் சொல்ல மறந்துட்டேன். நேஷ்னல் பேனாசோனிக் RX 1280T. அந்த மாடல் நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அப்படியே பேக் சைடில் இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டியூனிங் நாபு. இது வந்து மைக்கு. இது வந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்டில் ஸ்பீக்கர் எடுத்துக்கிறதுக்கான ஒன்று. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேட்டரி யூஸ் பண்ணலாம், ஏசிலையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான செலெக்ஷன்ஸ் வச்சு இது ஏசி கார்டு போடும்போது இந்த பக்கம் பட்டன் வச்சுக்கணும், பேட்டரி போடும்போது இந்த பக்கம். அதுக்காக 2 பட்டன் போட்டிருக்கான். ரெண்டாவது இதில் வந்து உங்களுக்கு ஏசி கார்டு ஒயர் வந்து இது உள்ளே வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க அமைப்பு. பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 5 பேட்டரி போட்டுக்கலாம். இதில் 1.5. இது டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 7.5. இதில் ஒரு 3 பேட்டரி, இதில் ஒரு 2, ஆக மொத்தம் 5 பேட்டரி போடலாம். ப்ளஸ்ஸு ஏசி கார்டு ஒயர் வந்து உங்களுக்கு வந்து இதிலே சுருட்டி வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காப்புல. அதுக்கான ப்ரொவிஷனு. சப்ளை வந்து டேரெக்டாக உள்ளே போய்டும். அதுக்கு சைட்லலாம் பின்னு கிடையாது. உங்களுக்கு ஏசியான பின்னு சைடில் கிடையாது. பட் இதுலேருந்து அந்த நம்ம ஒயர் ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் இல்லைப்போ ஒயர் வந்து ஏசி கார்டு இதுலேருந்து வரும். ஒயரை வந்து இதில் சுற்றி வச்சிடலாம். அதுக்கான ப்ரொவிஷன் தான் இது. பேட்டரி போட்டுக்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஏசி கார்டினுடைய ஒயரை நானே இப்போ வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, டிசி போகிறதுக்காக ஒரு ஃபீமேல் ஜாக்கெட் பின் இந்த இடத்துல நானே வந்து இந்த இடம் ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் என்ன பண்ணுவோன்னா இதுக்காக நம்ம வந்து தனியாக ஒரு அடாப்டர் ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை பாருங்கள், இந்த அடாப்டர் இதை போட்டுட்டு நம்ம ஏசி போட்டுட்டு இந்த பின்னால் சொருகி வேண்டி தான் பின்னால் ஏசி கார்டு போட்டுட்டு அதுக்கு தான் இதுக்கான ஒரு ப்ரொவிஷன். இதை நம்ம வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. அதில் நம்ம இதில் ப்ரொவிஷன் பண்ணிடுறோம். டெலஸ்கோப் ஆண்டனா கம்பெனி செட்டுடைய மாடல் நம்பர் இதில் வந்துடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. இதில் பாருங்கள், நேஷ்னல் பேனாசோனிக் RX 1280T பவர் சோர்ஸ் போல்ட்டான். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம இப்படி வந்துடும். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கைப்பிடி, ஒரு நல்ல அருமையான கைப்பிடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌகரியமாக. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது டேப் ரெக்கார்டுடைய பட்டன்ஸு. இந்த லாஸ்ட்டு பாஸு, ஸ்டாப்பு, எஜெக்ட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் ஸ்டாப்பு, செகண்டு எஜெக்ட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு, ரீவைண்டு, ப்ளே, ரெக்கார்டு. அப்படி இந்த பக்கம் போட்டிங்கனாக்கா செலெக்ஷன் சுவிட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் வேவ், ஷார்ட் வேவ், SW2, டேப்பு. இதில் தான் நீங்கள் உங்களுக்கு
மேலே பண்ணிங்கன்னா ரேடியோ இதில் 3 பேண்டு இது போட்டிக்கலாம். இதில் பேஸு ட்ரிபிள். இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க பேஸு, இந்த பக்கம் போயிட்டுனா ட்ரிபிள் வந்துடும். இது டோட்டலாக வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து ஒரு டெலஸ்கோபிக் ஆண்டனா. இது வந்து எஃப்எம் கிடையாது, எஃப்எம் இல்லாத செட்டு. மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2 உண்டு. ஆக மொத்தம் 3 பேண்டு. எஃப்எம் வர்றதுக்கு முன்னால் வந்த செட்டு இதுங்கெல்லாம் வச்சிங்களேன், கொஞ்சம் பழைய செட்டு தான். எஃப்எம் வரத்துக்கு முன்னே வந்த செட்டு இந்த மாடலு. இப்போ நம்ம இது வந்து கேசட் போட்டு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நான் வந்து எந்த பதிலுமே சொல்கிறது தான். உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரேடியோ வந்து அந்த ஆடியோ சவுண்டு தான் வரும், பட் ஸ்டேஷன் கிளாரிட்டி எடுக்காது. எல்லாமே காரணம் வந்து இந்த தான் எல்இடி பல்பு தான். இங்கே ஒரு 3 எல்இடி பல்பு எரிஞ்சிட்டு கிடக்குதுல உங்களுக்கு. அதனால் நான் வந்து அது வந்து ரேடியோ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒர்க் ஆகும், பட் இங்கே எடுக்காது. இது நம்ம வெளியில் எடுத்து வச்சா தான் ரேடியோ பதிவு பண்ண முடியும். இங்கே உங்களுக்கு டேப் ரெக்கார்டு மட்டும் போட்டு பாட்டு போட்டு காட்டுறேன். ப்ளஸ் ரேடியோ செட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே மீடியோ S1 SW2 எல்லாமே இருக்கும். ஆடியோ வருதான்னு பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் அடாப்டர் போட்டுக்கிறேன். உங்களோட காட்டின இல்லை அடாப்டரு, இந்த அடாப்டர் தான் இது. இப்போ டேரெக்டாக நம்ம சப்ளையில் கொடுத்துருவோம். ஓகே, அடாப்டர் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்ம ரேடியோ ஸ்டேஷனை வச்சுட்டு ஒன்று ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு வந்து செலெக்ஷன் சுவிட்சில் பண்ணுவார். இப்போ வந்து டேப்பில் இருக்குது. இதை நான் நேராக மீடியாவை கொண்டு போயிடுறேன். இது ஃபஸ்ட்டு மீடியா இந்த ஒரு சவுண்டு தான் இருக்கும் உங்களுக்கு. பார்க்குறேன், ஏதாச்சும் எடுக்குதா பார்ப்போம். வாய்ப்பு கம்மி தான், பார்ப்போம். அதான் அந்த ஆடியோ சத்தம் வருது. செட்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, இந்த இடத்துல வர மாட்டேங்குது. பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி ஆடியோ வந்துட்டாலே ஒர்க்கிங்கில் இருக்குது. நம்ம வெளியே கொண்டு போய் வச்சு பாட்டோன்னா எல்இடி பல்ப் இல்லாத இடத்துல. ஓகே, சரி. அடுத்து நம்ம வந்து SW1 வச்சு பார்ப்போம். அதில் ஏதாவது சப்போஸ் எடுக்குதான்னு பார்ப்போம். ஏதாச்சும் உங்களுக்கு பாருங்கள், SW1 வைக்கிறோம் பாருங்கள். ஓகே, இதில் ஏதாச்சும் வருதா பார்ப்போம். இதில் உள்ள வரல. 3வது SW2, இது அதே தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஆடியோ தான் சவுண்டு தான் இருக்கும். அதான் ஒட்டு மொத்தம் நமக்கு உள்ளே எதுவுமே வரல. ஓகே, ரைட். ஓகே, அடுத்து நம்ம வேறு டேப்புக்கு போயிடலாம். டேப்புக்கு போய்டும். டேப்புக்கு போய்ட்டு தான் உங்களுக்கு சரி வரும். பாருங்கள், உள்ளே வந்து கண்டிஷன் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம கேசட்டை போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். அது ஓரளவுக்கு நல்ல தெளிவாக எடுக்கும். உங்களுக்கு ரெடியாக தான் ஒர்க் ஆகலை. இங்கே ஒர்க் ஆகலை, வெளியில் போனால் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டாச்சுலாம். இதெல்லாம் கொஞ்சம் பழைய செட்டுன்றதில் கொஞ்சம் உட்கார்றது கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன்லாம் போயிடுது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். இந்த கியர் அந்த இதெல்லாம் இல்லை. இதை பாருங்கள், விட்டெல்லாம் விடுறது பாருங்கள். ஏன்னா பழைய செட்டில் இதை வந்து நம்ம வச்சு பாதுகாக்க வைக்கிறது ரொம்ப பெருசு. பார்ப்போம், இருக்கிறத வச்சு அப்படி. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே இங்கே தான் இருக்குது. ப்ளே இது இந்த பட்டன் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, சவுண்டெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது. நான் உங்களுக்கு மோனோ செட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. செட்டெல்லாம் தெளிவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ வந்து இது மோனோ செட்டு, எஃப்எம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி செட்டு வந்து அருமையான செட்டு. உங்களுக்கு கேசட்லாம் போட்டு கேட்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். வெளியில் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோத்துக்குமே சௌகரியமான ஒரு செட்டு தான். இன்னொன்று டைம் கூட நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டெல்லாம் அடிக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, இது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, இது ரிவேர்ஸு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இதான் செட்டை பற்றி வேறு ஓரளவுக்கு நல்ல தெளிவான செட்டு தான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு காம்பேக்டான செட்டு, நல்லாயிருக்கு. செட்டு பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வச்சு நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து தான் செட்டு அந்தளவு அருமையாக இருக்கும். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி பதிவு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கூட சொல்லுங்கள். நான் இருக்கிறத அப்படி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து உங்களுக்கு சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக வந்து உள்ள அந்த பெல் ஐக்கானில் போய்ட்டு ஆல்ன்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். அப்புறம் இன்னொரு தகவல் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு கிவ்அவே ஒரு போட்டி ஒன்று வச்சுருந்தேன் உங்களுக்கு. நான் அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. முடிஞ்சால் உள்ள சேனலில் போய்ட்டு பாருங்கள். ஒரு ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டம் வந்து கிவ்அவே வந்து அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக ஒரு பதிவு போட்டிருந்தேன். முதல்ல வரக்கூடிய ஒரு 25 பேர்லேருந்து ஒருத்தரை செலெக்ஷன் பண்ணி, அதாவது சப்ஸ்கிரைபராக வரவங்கள ஒரு 25 பேர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேர், மொபைல் நம்பரை பதிவிடுங்க. பதிவிட்டு அதை ராக் ஸ்டார் அந்த செட்டு பேர், அதை நான் உங்களுக்கு என்னென்னு கூட காட்டுறேன் பாருங்கள். அந்த செட்டில் நீங்கள் பண்ணுங்கள். அந்த செட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள் அந்த பதிவை. இந்த செட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இருக்குன்னு. கிவ்அவேல இந்த ராக் மியூசிக் எஃப்எம் சூப்பர் ரேடியோன்னு இருக்கு பாருங்கள். இதான் வந்து அனுபவிப்பாக கொடுக்குறத உங்களுக்கு கிவ்அவேல பண்ணியிருக்கேன். திருப்பி இன்னொரு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த செட்டை வந்து கிவ்அவேல கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் இருக்குது நம்ம சேனலில். அந்த சேனலில் போய்ட்டு இந்த வீடியோவுக்கு இந்த பதிவு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பதிவு உள்ள வீடியோவுக்கு போய்ட்டு நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பரு, எங்கேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இது 3 மட்டும் பதிவு பண்ணுங்கள். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு 25 பேர், முதல் வரக்கூடிய ஒரு 25 சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த செட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். இது வந்து பழைய செட்டு கிடையாது, இப்போது உள்ள லேட்டஸ்ட்டு தான். அதாவது எஃப்எம் இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது, மெமரி கார்டு இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, எல்லாமே இருக்கிற செட்டு. இது புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். நம்ம புதுசாக சப்ஸ்கிரைபர்களுக்கு கிவ்அவே கொடுக்கறதுக்காக நான் வந்து இதை வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நான் போட்ட பிறகு. இன்னொரு 15 பேர், மொத்தம் வந்து 25 சப்ஸ்கிரைபர் வந்தவொடனே அதுலேருந்து ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணி இதை கொடுக்கலான்னு இருக்கேன். இதை வந்து எந்த அளவுக்கு வரவேற்புன்றதை பொறுத்து நான் வந்து அடுத்தடுத்து கூட வந்து கிவ்அவேல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கெலாம் இந்த மாதிரி செட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது எந்த அளவுக்கு நம்ம சேனல் ரீச் ஆகுதுன்றதை பொறுத்து தான். அதனால் முதல்ல இந்த பதிவு பார்க்குறோங்க. இந்த பதிவு நான் போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை போய் பாருங்கள். பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பெயர், ஊர், மொபைல் நம்பர் போடுங்க 3மே. அதில் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கு இந்த ப்ரைஸ் கொடுப்பேன். இதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. பார்த்துங்க. ஓகே, அந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே சொன்னது தான். திருப்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து வேறு ஏதாவது நிறை குறைகள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதில் ஏதாவது மாற்றம் பண்ணால் நான் மாற்றம் பண்ண முயற்சிக்கிறேன். ஓகே, மீண்டும் நாம் வந்து வேறொரு புதிய மற்றொரு பதிவிலே சந்திக்கலாம். அதுவரை
உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.